அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டெட் பேப்பர் 2025க்காக ஒரு 34 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் டே 1 வந்து பண்ணாக்கா ஜஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் சொன்னோம். ஸோ டே 2ல் வந்து பண்ணாக்கா ஒரு 3 யூனிட் சொன்னேன். சயின்ஸில் ஒரு யூனிட் ஒன்று சொன்னேன், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழில் ஒரு யூனிட்டு, சைக்காலஜியில் வந்து பண்ணாக்கா ஒரு 3 டாபிக் சொன்னேன். இங்கிலீஷில் வந்து பண்ணாக்கா ஆர்டிகல்ஸ், அதுக்கான வீடியோ லிங்க் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸில் வந்து பண்ணாக்கா டைம் அண்ட் ஒர்க் இது ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் சேம் அதே தான். ஸோ இன்றைக்கும் தமிழில் ஒரு லெசன் சொல்ல போகிறேன். ஸோ இங்கிலீஷில் ஒரு டாபிக், மேக்ஸில் ஒரு டாபிக், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா சயின்ஸில் ஒரு லெசன், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா சைக்காலஜியில் ஒரு 3 டாபிக் சொல்ல போகிறேன். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க, அதாவது நேற்றுடைய போர்ஷன் பார்க்காதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே போர்ஷனுக்கான அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கண்டினியூவாக வந்து பண்ணாக்கா படிங்க. கண்டென்ட் வந்து லோவாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிங்க. நான் போடுற கண்டென்ட்லேருந்து கம்மிங் சண்டே ஆர் மண்டே மார்னிங், மேக்ஸிமம் சண்டே வந்து பண்ணாக்கா ஈவினிங் 7 o'clock வந்து பண்ணாக்கா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா சென்ட் பண்ணுவேன். ஸோ கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா யூடியூப் வீடியோவாக தான் இருக்கும். ஒரு 100 கொஷின்ஸ் மேக்ஸிமம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ வீடியோ பார்த்து அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ஷன் நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னாக்கா ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களுக்கு கீ ஆன்சர் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை வந்து பார்த்தா திரும்ப வீடியோவாக போடுறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா படிக்கிறீங்களோ தனியாக வந்து பண்ணாக்கா ஒரு நோட் போடுங்க. நோட் போட்டு அதில் வந்து பண்ணாக்கா டே வைஸ் என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதி வைங்க. ஏன்னா நான் வந்து பண்ணாக்கா குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து பண்ணாக்கா என்ன படிக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். செகண்ட் வீக் வரும்போது ஃபஸ்ட்டு வீக் படித்தது ப்ளஸ் செகண்ட் வீக் படித்தது மொத்தமாக சேர்த்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத வந்து பண்ணாக்கா ஒன்று சிலபஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டிங்கன்னா சிலபஸில் அண்டர்லைன் பண்ணி வைங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு, ப்ளஸ் ஒரு நோட்லேயும் எழுதி வைங்க. அப்போ தான் நம்ம என்னென்னைக்கு என்னென்ன படித்தோன்னு தெரியும். ஸோ படித்ததை வந்து பண்ணாக்கா திரும்பவும் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் அதுக்கான பிளானும் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியது வந்து பண்ணாக்கா யூனிட் 3ல், சரிங்களா? யூனிட் 3ல் வந்து பண்ணாக்கா இந்த சென்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்தது பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். லா ஆஃப் பர்செப்ஷன், எரர் இன் பர்செப்ஷன், இல்லூஷன், அல்லூசினேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா நமக்கு சைக்காலஜி நாகராஜன் ஆத்தர் புக்கில் இருக்கும். சரிங்களா? ஓல்டு புக்கு. ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா நாகராஜன் ஆத்தர் புக்கோடைய பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ நான் தேடிட்டுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே கேட்குறேன். சப்போஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்படி இல்லைனா எங்கிட்ட இருக்கிற புக்கோடைய வந்து பண்ணாக்கா நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறனோ அதை டெய்லி அன்னன்னைக்கு வந்து பண்ணாக்கா நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நான் ட்ரை பண்ணுறது தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பண்ணால் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் அவ்வளோவா இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ அதே மாதிரி நீங்கள் சைக்காலஜி வீடியோஸ் போட சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கான வீடியோஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுடுறேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பண்ணாக்கா 10th ஸ்டாண்டர்டில் வந்து பண்ணாக்கா இயல் 1 கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா நம்ம அதே 10th ஸ்டாண்டர்டு தான். ஸோ இயல் 2 மட்டும் படிங்க நீங்கள். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம இயல் 1 முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இயல் 2 படிங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் வந்து பண்ணாங்க நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாங்க நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பண்ணாங்க 8th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? நான் புக்கோடைய பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பண்ணாக்கா நம்ம 14th லெசன் அமிலங்கள் காரங்கள். ஸோ இதில் இருந்தும் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சார் நீங்கள் 10th ஒரு லெசன் 8th ஒரு லெசன் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து பண்ணாக்கா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டோட்டலாக 30 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அதே மாதிரி தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 30 கொஷின்ஸ் வரும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம லெசன் வைஸ் படித்தோம்னா 30 மார்க் எடுத்துடலாம். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி தான் நம்ம டாபிக் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணாக்கா கோ த்ரோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இந்த அமிலங்கள் காரங்கள், ஸோ இந்த லெசன் படிச்சிருங்க. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் நான் அதுக்கான இதுவும் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தமிழ் சொல்லிட்டேன். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பண்ணாக்கா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா சயின்ஸ் வந்து பண்ணாக்கா 8th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கேன். சைக்காலஜி வந்து பண்ணாக்கா ஒரு 3 டாபிக் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது படிச்சுக்கங்க. ஸோ இன்றைக்கான இங்கிலீஷ் டாபிக் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா மேக்ஸ் டாபிக் உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.